அண்மையிலே தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. தூய்மை பணியாளர்கள் என்றால் அவர்கள் தலித்துகள், தலித்துகள் என்றால் அங்கே சிறுத்தைகள். ஏன் திருமாவளவன் இந்த அரசை எதிர்த்து போராடவில்லை? இப்படி விமர்சனங்களை கொண்டு போகிறார்கள். மூன்றாவது நான்காவது நாளே சிந்தனை செல்வன் அங்கே போனார். ஐந்தாவது நாள் அக்கா நினைவு நாளை முடித்துக் கொண்டு நள்ளிரவில் நான் அங்கு போய் சேர்ந்தேன். 1 மணி நேரம் அவர்களோடு இருந்தேன். அதற்கு அடுத்து 6வது நாள் முதலமைச்சரை சந்தித்து இந்த பிரச்சனையை எடுத்து பேசினேன். 13ஆம் தேதி வரையில் தொடர்ந்து அமைச்சர்களோடும் பேசினேன், போராட்ட குழுவை சார்ந்த தோழர்களோடும் பேசினேன், ஒவ்வொரு நாளும் பேசினேன், மருத்துவமனையில் இருந்து கொண்டே பேசினேன். அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று நாம் அவர்களின் குரலோடு இணைந்து சொன்னாலும் கூட ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கோணத்தில் இருந்து அந்த பிரச்சனையை அணுக வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கரின் பார்வையில் இருந்து இந்த பிரச்சனையை நாம் அணுக வேண்டும். இவர்கள் குப்பை பொறுக்குகிறவர்கள், சொல்ல போனால் தூய்மை பணியாளர்கள் என்கிற சொல்லுக்கு இன்னொரு பொருள் குப்பை பொறுக்குகிறவர்கள், குப்பையை அள்ளுகிறவர்கள் என்றுதான் பொருள். குப்பையை அள்ளுகிறவர்களை பணி நிரந்தரம் செய்து அந்த தொழிலையே நீங்கள் செய்து கொண்டிருங்கள் என்று சொல்லுவது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதிலிருந்து மீள வேண்டும் என்பதுதான் நம்முடைய போராட்டம். அந்த தொழிலை செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து அதை செய்யக்கூடாது. மலம் அள்ளுபவனே மலம் அள்ளட்டும், சாக்கடையை சுத்தம் செய்கிறவனே சாக்கடையை சுத்தம் செய்யட்டும், குப்பையை அள்ளுகிறவனே குப்பையை அள்ளட்டும் என்கிற அந்த கருத்துக்கு இது வலு சேர்ப்பதாக இருக்கிறது. அரசு ஊழியர்களை ஆக்குங்கள், பணி நிரந்தரம் செய்யுங்கள். ஒரு அம்பேத்கரின் மாணவனாக இருந்து, பெரியாரின் பிள்ளையாக இருந்து இதை நாம்